திமுகவோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல எதிர்க்கிறாங்களா? ஆமா, அவங்க எதிர்க்கிறாங்க. சொல்றாரு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க இல்லையா? இல்ல, சும்மா இந்த மாதிரி ஒரு நொண்டிய நல்லா ஓடுவார் நல்லா மீடியாக்கள் தான் அவங்க பூஸ்ட் பண்ணுது. 2 வருஷமா நீங்க குற்றச்சாட்டு இருந்தீங்க திமுக அரசு சரி கண்டுபிடிக்கலன்னு. அவங்க மரபணு சோதனைகள் எல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்டின் அடிப்படையில் குற்றவாளிகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாங்களா? பேண்டவன் ஒருத்தன், போட்டவன் ஒருத்தன், மாற்றுறது யார் மேடம்? இந்த அப்ரோச்சே சரியில்லையே. திஸ் இஸ் நாட் கரெக்ட் வே டு என்கொயரி திஸ் கேஸ். நீ நீதிமன்றத்துல வழக்கு போகுது, நீ பெட்டிஷன் போட்ட இல்ல, வரட்டும். இப்ப என்னத்துக்கு நீங்க எதுக்கு அத பண்ண? என்ன போயிருக்கீங்களா? வந்து குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சிகள் எல்லாம் திமுகவோட ஒரு கூட்டணியாக இருக்கு. அந்த மக்களுடைய வாக்குகள் கூட அவங்களுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்றீங்க. வேற வழி இல்லை, போடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு போடுவோன்னு பார்ப்போம். யார காப்பாத்த நினைக்கிறாரு? யார காப்பாத்த அந்த 3 பேர்த்த காப்பாத்த துடிக்கிறீங்க. அவன் தப்பு பண்ணிட்டான்னு நீதிமன்றம் சொல்லட்டும். நாங்க குற்றவாளி பேசாதீங்க. வணக்கம். இது பிராங்க்லி நியூஸ் தமிழ் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம் சார். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் நிர்வாகிகளில் ஒருவரும் அதனுடைய தீவிர ஆதரவாளருமான முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களையும் சந்திக்க வைக்கிறோம். வணக்கம். 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 ஆதரவாளர்னாலே பயங்கரம். இது தீவிர ஆதரவாளர்னா இல்ல, அவர் ஆரம்ப காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர ஆதரவாளர் மற்றும் அதனுடைய அடிப்படை உறுப்பினர் மட்டுமல்ல, மூத்த நிர்வாகி, மூத்த முன்னோடி. திமுக எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவருடைய விளக்கத்தை அளிப்பார் சார். அதெல்லாம் சொல்லல சார். நம்ம முதல்வர் பேசினார், அவர் எங்க கட்சிக்காரர் இல்ல, அவர் எங்கள் ஆதரவாளர்னாரு. ஆதரவாளர்னா ஓ அப்படி ஒரு அர்த்தம் பாய் போச்சு. அதுக்காக நான் சொன்னேன். அவர் மேல ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். இப்போ முதல் பிரச்சனையா இப்போ வேங்கை வயல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சார், தமிழகத்துல இப்போ மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல எதிர்க்கிறாங்களா? ஆமா, அவங்க எதிர்க்கிறாங்க. சொல்றாரு சிபிஐ விசாரணை கேட்கிறாரு இல்லையா? அதுக்கு முன்னால உங்களுடைய தரப்புல இருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. இல்ல, சும்மா இந்த மாதிரி ஒரு நொண்டிய நல்லா ஓடுவார்னு உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் அவரை பூஸ்ட் பண்ணுது. அவர் என்ன சொன்னாரு? சிபிஐ மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன் அதை சொல்ல மாட்டாங்க? இப்போ சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை, என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுலாமா? சீமான் சொல்லிட்டாரு சிபிஐ அவசியம் கிடையாது, மாநில அரசே திருப்பி விசாரிக்கணும் சார். சீமான் இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ சீமான் கிட்ட தான் போய் வேங்கவியல் இன்னும் கண்டுபிடிக்க போலன்னு மைக்கு நீட்டினாங்களா? திருமாவளவன் தானே நீட்டினாங்க. இப்போ எங்களை போன்ற ஆட்கள் தானே பேசுறோம், நாங்க பேசுறோம். ஏன் எல்லாத்துக்கும் அவர் சீமான் அவர்கள்ட்ட போய் தீர்வு கேட்குறீங்க? தீர்வு சொல்ல வேண்டிய முட்டா பயல்கள் நிறைய பேர் நாங்களாம் இருக்கிறோம். எங்ககிட்ட கேளுங்க. இல்ல, இந்த வேங்கவியல் பிரச்சனைகளை 2 வருஷமா நீங்க குற்றச்சாட்டு இருந்தீங்க திமுக அரசு சரி கண்டுபிடிக்கலன்னு. அவங்க மரபணு சோதனைகள் எல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்டின் அடிப்படையில் குற்றவாளிகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாங்களா? இல்ல, இனி இப்ப மரபணு சோதனையும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ மரபணு சோதனையும் நடத்தப்படும். அது நடந்து ஏற்கனவே இவங்க அந்த இவங்களோட மேட்ச் ஆகலன்ட்டாங்க சார். 2ஆம் தேதி நாங்க போறோம் சார். 2023 ஜனவரி 2 சம்பவம் 26/12/2022 நோட்டீஸ் ஆகுது. 2ஆம் தேதி நாங்கள் போகிறோம் சார். கலெக்டரை போய் பார்க்குறோம். கலெக்டர்னு கூட சொல்லக்கூடாது, பெரியாரின் பேத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்க்குறோம். அந்த பேத்தி என்ன சொல்கிறாங்க? நான் கேட்டேன், 11 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட நியரிங் 1 வீக் ஆக போகுது, ஒன்றும் முன்னேற்றமே இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. அதெல்லாம் நீங்கள் எஸ்பி கிட்ட கேட்கணும். எஸ்பி கிட்ட கேட்குறேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த மாவட்டத்தின் ஹெட்டு. அந்த முறையில் கேட்டேன். நான் எஸ்பி கிட்ட அதை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பைப்பு கொஞ்சம் மாற்றணும். என்ன பைப்பு? எல்லாம் மாற்றியாச்சு. ஊருக்காரர்களார் கேளுங்க. ஏன்னா நான் அந்த ஊரில் போகும்போது அவர் சொன்னாங்க, அந்த டேங்க்லேருந்து வருதுல பைப், அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்பை கொண்டாந்து அதில் விட்டு
தண்ணி அந்த வழியாக விட்டு திருப்பி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எங்களுக்கு அதுக்குள்ளே தண்ணி வரும்போது பீ கலந்து வருதோன்ற ஒரு ஒரு மாதிரியான நினைப்பா இருக்கு. அதான் நான் யாரும் அந்த குழாயில் தண்ணி பிடிக்கல, அப்படி கேன் வாட்டர் தான் வாங்கி குடிச்சுன்னு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு அந்த பைப்பை மாற்றுங்கன்னு. உடனே அந்த அம்மா, அந்த ஊருக்காரன், அம்மாங்க மாற்றலைங்க இன்னொன்று. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஏதோ படித்தவங்கல்ல, பெரியாரின் பேத்தி இல்லை, 2-3 கெமிக்கலை சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல்லாம் அதை உள்ளே விட்டு கழுவி அது வழியாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இந்த பக்கம் பிடிச்சி அறந்தாங்கிக்கு அனுப்பி இந்த குழாயின் வழியாக தண்ணீர் வந்தால் அது குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் தெரியுமா. என்னமோ ஐநாவுக்கு அமிச்ச மாதிரியும் அமெரிக்காவுக்கு அமிச்ச மாதிரியும் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியே நான் சொன்னேன், அந்த தண்ணி நானும் நீங்களோ குடிக்க போகிறது இல்லை, குடிக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரியா எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கில்ட்டி இருக்குது எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா. சரி நீங்கள் போய் கீழே போய் செக்ஷனில் பாருங்கன்னாங்க. அப்புறம் அங்கே போனால் அவரும் அதே கெமிக்கல் சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு அந்த கெமிக்கல் தெரியாது இல்லை. நான் சொன்னேன், சார் இந்த சப்ளில் பணம் கோடிக்கணக்கில் இருக்குது, 14,000 கோடி 20,000 கோடின்னு ஒதுக்குறாங்க. அந்த பைப்பை ஒரு 500 மீட்டர் சார், ஒரு 1 லட்ச ரூபா மேக்ஸிமம் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு அப்புறம் அதில் அது மேலே வச்சு கீழே வச்சு பண்ணால் கூட 1 லட்சம் தான் சார் அது போட முடியும் அப்படின்ன பிறகு நான் பார்க்குறேன், நீ மாற்று இல்லை நான் மாற்றிடுறேன், 1 லட்சம் ஒன்றும் பெருசு இல்லை, யார்கிட்ட சொல்லிக்கிட்டு அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி நீங்கள் போங்க நாங்கள் பார்க்கணும். அப்புறம் நாங்கள் வந்த பிறகு அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கின்னு பைப்பை மாத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நாங்கள் இது சயின்டிஃபிக்கலாக வந்து இதை மூவ் பண்ணுறோம். நானும் என்ன சயின்டிஃபிக்கலாக இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறோம். டிஎன்ஏ டெஸ்ட்டு யாரை, அந்த சஸ்பெக்ட்ஸ், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அது மலம் இல்லை, சஸ்பெக்ட்ஸ். அதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அமைச்சிருக்கோம், ஊரில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கிராமத்தில் இந்த கக்கூசு கம்மாய் பீப்பில போகிறாங்கல்ல, அதெல்லாம் எஸ்சிலாம் ஒரு பக்கம் போவாங்க, அவங்க வேறு பக்கம் போவாங்க. இப்போ எஸ்சி ஒரு இடத்துல போய், ஏன்னா மாறி போனால் பிரச்சனைலாம் வரும்ல, போன இடத்துல இருந்து ஒருத்தன் வாரி வந்து மேலே போட்டான், பேண்டவன் ஒருத்தன், போட்டவன் ஒருத்தன், மாட்டுறது யார் மேடம் இதில், இந்த அப்ரோச்சே சரியில்லையே, திஸ் இஸ் நாட் கரெக்ட் வே டு என்கொயரி திஸ் கேஸ் அப்படின்னு. எது சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, இந்த அரசு சயின்டிஃபிக்கல் அரசுன்னாங்க. என்னவோ நீங்கள் பார்த்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். அன்றைக்கி சொன்னோம்ல, இன்றைக்கி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இந்த குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற நபர்களோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலை. நீங்கள் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த வாய்ஸ் ஆடியோ முழுசாக இருக்கா. இப்போது இந்த விசாரணை சிபிசிஐடிக்கு வந்த பிறகு அந்த ஊர் மக்கள் எங்களே மிரட்டுறாங்க, குறிப்பாக இந்த 3 பசங்க, நீங்களே ஒத்துங்க 2 லட்சம் பணம் தரேன், அரசு வேலை தரேன், அப்புறம் கேஸை வந்து ஊற்றி மூடிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது, இல்லை ஒரு குடிகாரனே ஒரு லூசு பயிலையோ கொடுங்க, கேஸை முடிச்சிடலாம், ப்ரெஷராக இருக்குதுன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாநில மனித உரிமை, எஸ்சி எஸ்டி ஆணையம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அங்கே இங்கே பெட்டிஷன் போட்டாங்கல்ல. அந்த ஊர் மக்கள் இன்றைய வரை நிற்கிறாங்கல்ல, ஊர் மக்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களே, எங்கள் பசங்களையே வந்து மிரட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 26ஆம் தேதி தான் இவங்க தான் போய் கலந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி 3-4 நாள் தண்ணி குடிச்சு தானே எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். ஒரு காமன் ஃபுட்டால் தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொற்று இருக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு தானே வந்து காமன் ஃபுட்டுன்னா கிராமத்தில் எல்லாம் ஒரே இதில் சமைச்சு சாப்பிட்றோம். காமன் ஃபுட்டுன்னா தண்ணி தான். அப்போ ஏறி பார்க்குறாங்க. அப்போ ஏறி பார்க்குற போது கீழே நாங்கள்லாம் இருந்தோம் அப்படின்னு யார் சொல்கிறான், ஊர் மக்கள் சொல்கிறோம். நாங்கள் இருந்தோம், அந்த முன்னாள் தலைவர் முத்தையா அவர் இருந்தார், அவரோட டிரைவரு, பிடிஓ, தாசில்தார் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 3 பையனை யாருன்னா ஏறி அவங்க மேலே போய் ஏதோ அந்த பிஏ வந்து ஒருத்தன் க்ளோஸ் அப் எடுத்துருக்கான், இன்னொரு போய் சிரிச்சிருக்கான், ஏய் என்னடா இதை போய் க்ளோஸ் அப்பில் எடுக்கிறேன். அவங்களுக்குள்ள சின்ன பசங்க தான் சார், ஒரு கிண்டலும் கேலியமாக இருந்திருக்காங்க சார். அப்போ இந்த மாதிரி பீ கிடக்கணுன்னே கீழே இறங்கி வந்து கவரை நான் தான் கொடுத்தேன், ஒரு கவரை எடுத்துகிட்டு போய் கொட்டாங்க வச்சுட்டு அடி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பசங்க போய் ஏறி போட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து மீடியாக்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு, இவனும் கூட இருந்து இவன் தான் பேண்டு இந்த எம்பி எடுத்துன்னு போய் போடு அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது முதல் நாளில் எங்கேயே தொடங்கினார்களோ குற்றவாளிகள் என்று ஒரு 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கே தொடங்கினாங்களோ அங்கேயே வந்து முடிச்சிருக்காங்க. இதில் சார் இந்த நாட்டில் 2 பேருக்கு இது ஒரு பெரும் தொல்லையாக இருந்தது சார். ஒன்று நம்முடைய அரசு, இன்னொன்று திருமாவளவன். 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க. ஏன் கண்டுபிடிக்கலன்னு அரசு கேட்குறோம். ஏன் கூடியா இருக்கிறத சொல்லக்கூடாதா? என்ன கொடுமை இது? எதுக்கு நீ இருக்கிற, எதுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிற,
அப்படின்னு தொடர்ந்து இவருக்கும் டார்ச்சர் சார். புரிஞ்சுதா? அதால இன்னைக்கு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் ஆமா செஞ்சுட்டாங்க. அதாவது இவர் சொல்றபடி பார்க்க போனா எந்த ஒரு சோதனையும் இல்லாம நீங்க வந்து 2 வருஷம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு கடைசியில இந்த ஆடியோ விஷயத்தை வச்சு மேட்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க இல்லையா? ஐயா, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நானும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பல எபிசோட்ல பேசியிருக்கோம். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு என்ன சொன்னீங்க? காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. அப்படி இல்லைன்னா மேற்கமே மேல போய் தண்ணி அடிச்சு அந்த 3 வயலுக்கு அங்க பேண்டுட்டு கீழே வந்துட்டாங்கன்னு சொன்னா இல்லையா? திரும்ப திரும்ப அந்த மாதிரி என்ன திரும்ப 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 நீங்க குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவன் தண்ணி போதையில நீங்க ஏத்தி விட்டீங்களா? இவர் ஏத்தி விட்டாரா படியில? அங்க எப்படி பாட்டில் எப்படி அங்க கிடைச்சு? சாராய பாட்டில் தண்ணி பாட்டில் நம்ம இவங்க தான் போட்டாங்கன்னு எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? இங்க பாருங்க, மேல போனது இவங்க தான், 3 பேர் தான் போயிருக்காங்க. இங்க பாருங்க, அந்த ஊரு சின்ன குக்கிராமம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சின்ன சத்தம் போட்டா கூட எல்லாத்துக்கும் தெரியும். சோ இப்ப இவங்க தான் பண்ணுனாங்கிறது ஊர்ஜிதம் ஆகி போச்சு. அதை ஏன் ஊர்ஜிதப்படுத்தினதுதான் தப்புங்கிறாரு. எந்த அடிப்படையில பண்றீங்க? அது எந்த அடிப்படைங்கிறது காவல்துறைக்கு தெரியும். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நாங்க கைது பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் தரத்தான் இன்னைக்கு ஒரு இது தாக்கல் பண்ணிருக்காங்க. நேத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு அதாவது இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்லாதவங்கள இந்த வழக்குல ஜாயின் பண்ணிருக்கு, இது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு புதுக்கோட்டை அந்த நீதிமன்றத்துல அவங்க வழக்கறிஞர் பண்ணிருக்காங்க. திமுக கொத்தெடுங்க சரிங்க கொஞ்சமா அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்றேன், நீ நீதிமன்றத்துல வழக்கு போகுது, நீ பெட்டிஷன் போட்ட இல்ல, வரட்டும். இப்ப என்னத்துக்கு நீங்க எதுக்கு அத பண்ண? குற்றவாளி எப்படி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அவனோட அத்தை சொல்றாங்க, டேய் அடிச்சாலும் கூட நீ ஒத்துக்காதன்னு மட்டும் சொல்றாங்களே, அது மாத்திரம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? 10 செகண்ட் தான் பேசுனாங்களா? ஏப்பா நைனா விசாரணை பண்ணாங்களாப்பா? சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பாடுக்கு போட்டு வாங்கி கொடுத்தாங்களா? இல்லை யாராவது நான் விட்டு சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு பேசிட்டாங்க. விஷயத்த பேசியிருப்பான். எடுத்தவொடனே அச்சாப்பட சொல்லாத டக்குன்னு போன வச்சிருப்பானா? அப்போ ஐயோ இப்படின்னு தெரிஞ்சா நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த அத்தை பேசுதுல, என்னத்த சொல்லாம இருந்திருக்கலாம்? இந்த மாதிரி டேங்க்ல பீ இருந்து சொல்லாமே இருந்திருக்கலாம். இந்த படுபாவிங்க நம்மள பிக்ஸ் பண்றாங்களே, நம்மள மிரட்டுறாங்கன்ற ஆதங்கத்துல தானே பேச்சு. மக்கள் நீங்க நினைக்கிறீங்க யாரு குற்றவாளியோ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அவங்களை காட்டி கொடுக்க நீங்க மறுக்கிற மாதிரிதான் அந்த கிராமத்து மக்களும் மக்கள் மேல மொத்தமான எப்படி நம்ம இங்க பாருங்க, கிராமத்து மக்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்கதான். நான் தான் சொல்றேன், அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரலையும் சொல்றேன், அவங்களதான் ஒரு கற்பாடு இருக்கு. இது வெளியில இருந்து யாரும் வந்து வெளியில இருந்து யாரும் அங்க வர இயலாதுங்க. எல்லாம் இவங்க கோட்டைங்க. இவங்க கோட்டைக்குள்ள நீங்க போயிட முடியுமா? நான் போக முடியுமாங்க? என்ன சும்மா விளையாட்டு? இவங்க டேங்க்ல ஏறி பாக்குற போது அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா இருக்காருல்ல, அவரோட டிரைவர் எட்வின், அவரும் அங்க இருந்திருக்காரு. அவரும் ஏறி டேங்க்ல ஏறி பாக்குறாரு. கீழே அரசு பிடிஓ அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்பங்க பார்க்கும்போது தானுங்க, அது போடும்போது பார்த்தாங்களா? இப்ப மீடியாக்காரங்க போடும்போது யாருமே பார்க்கல இல்ல. அப்புறம் எப்படி இவன் எப்படி குற்றவாளின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? பாருங்க, ஒரு பெரிய மனுஷன் தண்ணியில நாத்து அடிக்குது, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? அப்ப மேலங்களை என்ன செத்துக்குதுக்குதா பார்ப்பா, காக்கா ஊந்துக்குதா பார்ப்பா, அப்படித்தானங்க ஜெனரலா யோசிப்போம். கொஞ்சம் கூட மனசாட்சியா இல்லாம இவங்களா கோர்ட்டு, இவங்களா ஜட்ஜு, நாங்க தீர்ப்பு கொடுக்கல. நீதிமன்றத்துல வழக்கு ஃபைல் தான் பண்ணிருக்கோம், இன்னும் கைது பண்ணல. புரிஞ்சுக்கோங்க, பதஷ்டப்படாதீங்க. இங்க பாருங்க, கைது பண்ணல. 2வது இந்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி பெட்டிஷன் இன்னைக்கு ஃபைல் பண்ணியாட்டீங்க. வரட்டும், நீதிமன்றம் வரட்டும். என்ன நீதிமன்றம் முடிவு சொல்லுதோ அதை ஏத்துக்குவோம். சும்மா 2 வருஷமா எப்ப பார்த்தாலும் வேங்க வயலுன்னு எங்களை வந்து எங்க அரசு இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனடியாக முடிக்கப்பட்டதான்
ஒரு கேள்வி. இல்லங்க, இந்த பிரச்சனையே இந்த மாதிரி ஆகும். இப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி இவங்க எல்லாம் தவுவாங்க வானத்துக்கும் பூமிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இவ்வளவு நாள் டிலே பண்ணது. புரிஞ்சுக்கோங்க, இது எப்பயே கண்டுபிடிச்சு வச்சு இத்தனை நாள் சொல்லாம. ஆமா, உண்மை அதுதான். இவ்வளவு நாளா அரசாங்கத்துக்கு அழகா இல்ல. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் தவுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுதான் நாங்க அதை டிலே பண்ணோம். புரிஞ்சுக்கோங்க. அத இப்ப வேற வழி இல்லாம இவங்க எல்லாமே சிபிஐ வேணும், கத்திரிக்காய் வேணும், கருவாடு வேணுங்கும் போது அப்ப உண்மையை நாங்க சொல்லித்தானே. நான் வெளிப்பட நான் உங்களை மாதிரி ஆட்களால் நாங்கள் தப்பு சொல்லுங்க. எங்க செருப்படுத்த நாங்க அடிச்சுக்கணும். இந்த சமூகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர்கள் செருப்படுத்து அவனே அடிச்சுக்கணும் சார். நாங்க என்னைக்கு திருந்துறோமோ அன்னைக்கு தான் இவர் திருத்தப்படுவார்கள். அது வர இப்படிதான் சார் நடக்கும். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சிகள் எல்லாம் திமுகவோட ஒரு கூட்டணியாக இருக்கு. அந்த மக்களுடைய வாக்குகள் கூட அவங்களுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்றீங்க. வேற வழி இல்லை, போடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு போடுவான்னு பார்ப்போம். இப்போ ஊர்ல விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் எத்தனை பேர் பண்ணாங்க? ஒரு 3 பேர் ஊருக்குள் போக முயன்றார்கள், அவங்களுக்கு கைது. அப்ப நீங்க வெளியில இருந்து 3 பேர் போயிருக்கீங்க, போறீங்க. அந்த ஊருக்காரன் இயல்பா போராட்டம் பண்றான். சரி, தேர்தல் புறக்கணிப்பு பண்ணால, இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த சாதியின் கட்சி நீ தான்றல, போய் பாத்தியா நீ? பாத்தியா நீ? இல்ல இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொதிக்கிறான். நீங்க போய் பாத்தீங்களா? ஏங்க அவங்கள கேக்குறீங்களா? நீங்க போய் பாத்தீங்களா? யார் சொன்னா? அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவர் எல்லாத்துக்குமான தலைவர். நீங்க அவர் பெருசு திருமாவளவன் அவருடைய கட்சியின் பேர் என்ன? அவர் பறையர் கட்சின்னு சொல்லல. உங்களை மாதிரி அவரு பேர் வச்சுக்கல. சும்மா இங்க பாருங்க, திமுகவுல கூட்டணியில இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க கொதிக்க வேண்டாம். எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் இவங்க கூட்டணி கட்சியில சார் இவங்க ராபிச்ச காரணம். ஒரே தெருவுல ஒரே இடத்துல மரியாதை. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், மரியாதை வேணும். யாரா இருந்தாலும் இங்க பாருங்க, உங்க உறவினர்ங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசலாங்கிறது. ரொம்ப நீலக்கண்ணீர். என்ன நீலக்கண்ணீர் என்ன? கத்திரிக்காய் கண்ணீர் என்ன? புடுங்கிறதுக்காக நீ எல்லாம் பொது தொகுதின்னு கேட்ட சொன்னவங்க தானே நீங்க. சும்மா இருந்தீங்க, ஒரேதான் ஓவரா கத்தாதீங்க. எதுக்கு இந்த மாதிரி கொதிக்கிறாரு? இல்ல, அவரோட கேள்வி என்னன்னா, பொது யார காப்பாத்த நினைக்கிறாரு? யார காப்பாத்த அந்த 3 பேர்த்த காப்பாத்த துடிக்கிறீங்க. அவன் தப்பு பண்ணிட்டானுங்கிறது நீதிமன்றம் சொல்லட்டும். நாங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி மாதிரி நாங்க சொல்லலையே. குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். அவ்வளவுதான். அவன் ஆடியோ போலீஸ் கிட்ட இருக்குன்னா மீடியா ஆடியோ விஷயம் தான் சார் பெரிய ஒவ்வொரு தடவையும் போலீஸாலே ஆடியோ வெளியிடப்படுது. ஒரு சில கட்சிகள் நாங்க கத்துறதுக்கு என்ன சொல்ற காரணம்? நீங்க அந்த வீடியோ கீழே போய் பாருங்க சார். எல்லாரும் இந்த சாதிகார பயிலே இப்படித்தான், இவங்களை பீ தான் தின்னு வைக்கணும், இவங்களை தள்ளி வைக்கிறது சரி அப்படி சொல்லிட்டு காமாட்சி நாட்டு மாதிரியே வன்மத்தை கொட்டி வைக்கிறான் சார். இங்க பாருங்க, சும்மா நான் வன்மமா பேசலைங்கிறத தயவு செஞ்சு வன்மம் தான் இது. வன்மம் கிடையாதுங்க. நான் அந்த மக்கள் மீது நான் ரொம்ப 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 பட்டியலின மக்களை நான் என்னுடைய உறவினர்களா நினைக்கக்கூடியவன். தவறு செய்தவன் ஒரு கருப்பாடுன்னு தான் நான் சொல்றேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கருப்பாடுகள் இருந்த காரணத்தினாலதான் இத்தனை நாளா மூடி மறைச்சு உண்மை வெளியில வர அந்த மக்கள் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்கள் தான் அவங்களுக்கு பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? அந்த சிந்தனை ஏன் வரல? செருப்பு கண்ணு வச்சிருக்க மாட்டான் நாய. ஏன் ஊர்லயே இருந்துன்னு, ஏன் சொந்தக்காரனா இருந்துன்னு உன் அப்பா அத்தா குடிக்கிற தண்ணியில பீய கலந்தேடா நாய. அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அவர் கேக்குறது நம்மளே நம்ம கூட இருக்கிற வீட்டுல அது நமக்கு பாதிப்பு தெரியாம பண்ணிருக்கலாம் இல்லங்க. வேணும்னு யாருங்க பண்ண போறாங்க இந்த விஷயத்த? யாரு பண்ணுவா? அல்ல, இவங்க சொன்ன காரணமே வேணும்னு செய்யப்பட்டதுதான். அப்படிதான் காரணம். வேணும்னு செய்யப்பட்டது. அவர் பேரு வாங்குவதற்கு என் ஆத்தா வாயில நானே பீய கரைச்சி ஊத்துறேன். நல்லா இருக்கு சார். இந்த சமூகம் எங்களுக்கு வச்சுக்கிற மரியாதை பாருங்க. சிபிசிஐடி என்கொயரியில அவங்க கேதர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சிபிஐ வழக்கு கேக்குறாங்க. நீதிமன்றத்துல இருக்கு அந்த வழக்கம். சிபிஐ கேட்கிற வழக்கம் இருக்கு. இப்ப சிபிசிஐடி போட்ட வழக்கம் இருக்கு. யாரு எதை கொடுத்தாலும் எங்களுக்கு நான் என்ன சொல்றேன் சார், இவங்க தான் சார் குற்றவாளிகள். சரிங்க சார், ஒத்துக்கிறேன் சார். சிபிசிஐடி கண்டுபிடிச்சிருக்குல்ல, சிபிஐ ஆளை மாற்றி சொல்லட்டுமா? உண்மை தானே சார்? சிபிஐ வைங்க சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார், அரசுக்கு ஒரு பெரிய நன்றின்னு சொல்றோம் சார்.
சார் எடுத்ததுக்கெல்லாம் சார், எடுத்ததுக்கெல்லாம் இப்ப உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ இந்த அரசு தமிழக காவல்துறை ஒரு இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, இதை நீங்க மறுக்கிறீங்க. இதற்கு மேற்கட்டமா நீங்க என்ன பண்ணீங்க? நெருக்கடியில் இருந்து இவர்கள் தங்களை தற்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக தற்காத்து கொண்டார்கள். நான் சொல்ற வாதமே, முரளி ராஜா ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. நம்ம அந்த இவன் சுதர்சன் அவங்க சொந்த அம்மா தண்ணியை குடிச்சா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்புறம் அவங்க சின்னதான் பேத்தி. அப்புறம் அந்த முத்துகிருஷ்ணன் வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரும் தண்ணி குடிச்சாங்க. அதில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போது 22ஆம் தேதியிலும் தண்ணி குடிச்சிருக்கோம். 26ஆம் தேதி நோட்டீஸ் ஆகுது. அப்போ முத்தையாவை பழிவாங்க நான் வந்து இந்த தொட்டில வந்து மலத்தை கலந்துட்டு இப்போ முத்தையா பேர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா? சொல்லுங்க. முத்தையாவை பழி வாங்கணும்னா கடகராஜன் பேர் பெட்டிஷன் கொடுக்குறாரு. இந்த ஊர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, விசாரணை பண்ணி தானே கொடுத்தாரு கட்டி. அக்யூஸ்ட யாரும் சொல்லல, விசாரணையில தான் நீ யாருன்னா சந்தேகப்படுறா? இல்ல, அதுல சார் சொல்ற மாதிரி ஒண்ணு எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்லையா, அது வந்து ஒரு கிராமம், அதுல இருந்து வெளியாட்கள் உள்ள வந்து கஷ்டம். சரி, அப்படின்னு ஒரு வாதம் இருக்குல்ல. ஆமா, அடுத்தடுத்து வந்தாலே ஒரு நாய் சார் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது தான் சார் பண்ணிருப்பாங்க. இது ஒரு 25 வீடு சார். அக்கம் பக்கம் நிறைய வீடு இருக்குல்ல, மேபி பண்ணிருக்கலாம். நம்ம ஏன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, மேபி பண்ணிருக்கலாம்ல சார். இவங்க இல்லைன்னா வேற யாராவது தானே பண்ணிருக்கான். காமாட்சி சொல்ற மாதிரி காக்காத்துக்கு வந்து போடல, திராவிட பியா உள்ள இருந்ததுக்கு சும்மா இந்த கதையெல்லாம் கதை விட்டே பழகிட்டு ஒரு மனசாட்சியோட யோசிச்சுப்பாங்க. ஒருத்தனை பழி வாங்கன்னு நினைச்சா எவ்வளவு ஏங்க, அவனை பழி வாங்குறதுக்கு எங்களுக்கு என்னங்க இருக்கு? பாவத்தை யாரையும் அவசியம் இல்லைங்க. காவல்துறை சொல்ற காரணத்தை சொல்றாரு. இங்க பாருங்க, காவல்துறை காரணம் சொல்லுது. நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? குற்றவாளியை விசாரிச்சு விசாரணை இருந்தா அவன் தான் குற்றவாளிங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து நீதிமன்றத்துல இப்ப சிபிஐ பாருங்க இருங்க கமெண்ட்ஸையா, இப்போ இந்த வழக்கு இப்படியே ப்ரொசீட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த தம்பிங்க விடுதலை ஆயிடுவாங்க சார், கேஸ் முடிஞ்சிடும் சார். இப்போ உண்மை குற்றவாளி என்ன சார் ஆகும்? வெளியே தானே இருப்பான். அது சரியா சார்? இப்ப மேல் நடவடிக்கை என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? சிபிஐ விசாரணை வரணும் சார். சிபிஐ விசாரணை நீங்களும் கேக்குறீங்க. சிபிஐ விசாரணை வரணும், வந்து விசாரிக்கட்டும். ஏன் இவ்வளவு நாளா நீங்க சிபிஐ வேணும், நீங்க அட்வொகேட், நீங்க கேஸ் போடல? 2 வருஷம் ஆச்சுல. பல பேர் வந்து கேஸ் போடுங்க. இந்த ரிசல்ட் எதுல வந்தது? சிபிஐ விசாரணைக்கு ஒரு போட்ட வழக்குல சிபிஐ கேஸ் 20ஆம் தேதி எங்கே சிபிஐ விசாரணை வந்துருமோ, தமிழக காவல்துறை களங்கம் ஏற்பட்டுருமோ நினைச்சு உடனடியாக எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவருக்கு வந்து, ஏன்னா அவன் மட்டும் என்ன வானத்துல இருந்து கூச்சா வர போறான், இவன் எதுல கீழே இருந்து வெடிச்சு வந்தானா? எல்லாரும் ஒரே கேட்டகரி தான் இங்க இருக்கவங்க. ஒரு 2வது போலீஸ் வந்து விசாரிச்சு நிறுவனம் ஆகட்டும்ங்க. நல்லத்தனங்க நம்ம முதல்வர் சூப்பரா செஞ்சிருக்காங்க மனுஷன் அப்படின்னு வாழ்த்துட்டு போறோம் காமாஜியா கூட சேர்ந்து. ஐயா இங்க பாருங்க, இப்ப வந்து வழக்கு பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க. சிபிஐ கேட்ட வழக்கு இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை அது வேண்டாம், சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் அப்பீல் போக மாட்டோம். போதுமா? என்னுடைய ஆட்சியே போனாலும் சரி, நான் இதை வந்து விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? எந்த முதலமைச்சர் சொல்லுவாரு? நீங்க முதலமைச்சர் தான் பேசுறீங்களா? அப்படி சும்மா வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறீங்க? என்னாச்சு? உங்களுக்கு தான் குதிக்க தெரியும், குதிக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும். பாதிக்கப்பட்டது பட்டியலின மக்கள்ங்கிறதுனாலதான் நாங்க அமைதியா போறோம். இல்லைன்னா நாங்களும் குதிப்போம், உங்களுக்கு மேல குதிப்போம்.